மாலதி நீ குழந்தைய பாத்துக்கமா. தம்பி நீங்க வாங்க தம்பி. அம்மா நில்லுமா, நீ ஒண்ணு அங்க போக வேண்டாம். ஏன் இல்லம்மா, நீ பாட்டுக்கு அங்க போயிட்டேனா நான் ஒருத்தி இங்க என்ன பண்ண முடியும்? நான் குழந்தைய பாத்துப்பேனா இல்ல வீட்டை பாத்துப்பேனா? மாலதி நீ அப்படி பேசுற? என்ன ஆச்சடி உனக்கு? தங்கச்சி தங்கச்சின்னு உயிரை விடுவ? அவளும் மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படும் போது நான் அங்க போய் ஒத்தாசையா இருக்கிறதானடி சரி. நீ என்னடா ஒண்ணுத்துக்கு உதவாத காரணத்தை சொல்லி தடுக்கிற? என்னங்க அவ கிடக்குற, நீங்க வாங்க போலாம். அம்மா நான் சொன்னா கேட்க மாட்டியா? என்னதடி கேட்கணும்? இங்க பார், உனக்கு வீட்டு வேலையை பார்க்க முடியலன்னா விடு. போயிட்டு வந்து எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நான் சொல்றது நந்தினி நல்லதுக்காக தான். நல்லதுக்கா? என்னம்மா சொல்ற? அம்மா, விஸ்வாவும் நந்தினியும் பழையபடி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கோர்ட்டே அவங்கள தனி கொடுத்துன்னு வச்சிருக்கு. அவங்க தனி கொடுத்துன்னு போய் இத்தனை நாள் ஆகியும் அவங்களுக்குள்ள எந்த மாறுதலும் வரல. ஏன் சந்தர்ப்பம் அமையலம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ விஸ்வா நந்தினிக்கும் நந்தினி விஸ்வாவுக்கும் ஒத்தாசையா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்கம்மா. நடுவுல நாம யாரும் போகலன்னா போனா என்ன ஆகும்? மாசம் முழுக்க ஒரே வீட்ல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அதுக்கு நாமளே ஒரு காரணமா ஆயிடக்கூடாதுமா. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல மனச கல்லாக்கிக்கிட்டு நாம அங்க போகாம இருந்தோம்னா அவங்களுக்குள்ள கூடி சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுதுமா. ஆமாங்க, இவ சொல்றதும் சரிதான். இது நமக்கு தோணாம போயிடுச்சே. சாரி மாலதி, நீங்க சொன்னது சரியா புரிஞ்சுக்காம நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீங்க அங்க வர வேண்டாம். அவன் கேட்டானா நான் அவன்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. வரேன் தம்பி. அம்மா, புரியுதுமா, புரியுது. இப்படி கண்ணு மூடிட்டு வருவேன். தப்பு பண்ணிட்டு என்ன முறைக்கிற? என்ன பாக்குற? சாரி மேடம், நான் பார்த்து தான் வந்தேன். ஆனா நீங்க தான் செல்போன்ல பேசிக்கிட்டு கவனம் இல்லாம வந்தீங்க. அதுவும் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புறீங்க. எப்படி மேடம்? கவர்மெண்ட்ல அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க, செல்போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டக்கூடாதுன்னு. உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்களே இப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா படிக்காத பாமர மக்கள் எப்படி மேடம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க? இப்படி தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு என் மேல தப்பு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க கிளம்புங்க மேடம். சார், நெத்தில பிளட் நிறைய வருது சார். சார் வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், ப்ளீஸ் சார், தப்பு ஏன் மேலதான். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க, இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சரி மேடம்.
அப்பா அம்மாடி நந்தினி, எப்படிப்பா இருக்கீங்க? வீட்ல அம்மா அக்கா குழந்தைல நல்லா இருக்காங்களா? எங்களை விடுமா. கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்காக தேவையில்லாம இப்படி வெயில அலையிற? காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு வந்தேன்ப்பா. அம்மா, தெருவுல காய்கறி விற்கிறவங்களாம் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டானா? எப்பவுமே ஒரு அக்கா காய்கறி கொண்டு வருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கொண்டு வரல. அதான் நேரம் ஆயிடுச்சுன்னு நானே கிளம்பிட்டேன். சரிம்மா, அது மாதிரி வர நேரத்துல ஒரு வாரத்துக்கு மொத்தமா தேவையானதை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா இப்படி தினமும் வெயில அலைய வேண்டாம்ல. வாய் வரியமா இருக்கிற நேரத்துல தேவையில்லாம எதுக்கு அலையணும்? சரிப்பா. ஆ, அப்புறம் நந்தினி, தப்பா எடுத்துக்காத. மாப்பிள்ளைக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதை கேள்விப்பட்டதும் என்னால பார்க்க முடியல. உனக்கு அடிக்கடி வாந்தி மயக்கம் வருது. உன்னை பாத்துக்கிறதுக்காக உங்க அம்மாவை உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்க சொல்லி மாப்பிள்ளை முரளி தம்பியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நிஜமா தான் சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா மாப்பிள்ளைக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால தான் அவர் உன்னை பாத்துக்கிறதுக்காக அம்மா வர சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் நல்லா இருந்திருந்தாருன்னா இந்த சமயத்துல கண்டிப்பா அவரே உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாருமா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அவருக்கு என் மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கே, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆமா நந்தினி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கப்பா. இப்போதைக்கு உன்னை பாத்துக்கிறதுக்கு அம்மா உங்க வீட்டுக்கு வரமாட்டா. ஏன்பா? அது இந்த சமயத்திலேயாவது நீயும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற தர்ம சங்கடங்கள்லாம் தானா மறைஞ்சு நீங்க 2 பேரும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டீங்களான்னு அம்மாவை அங்க வர வேண்டான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். அதான் முரளி கிட்ட மாலத்தி குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது, அதனால அம்மா அங்க வர முடியாது, எப்படியாவது நந்தினிய சமாளிச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். பரவாயில்லப்பா. இந்த சமயத்துல அம்மா என் கூட இல்லைங்கிறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லப்பா. என்னம்மா சொல்ற நீ? இல்லப்பா, இந்த நேரத்துல அம்மா என்ன பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தா எதுக்காக இவங்களை உள்ள சேர்த்தேன்னு என் புருஷன் கிட்ட என் அத்தை பிரச்சனை பண்ணுவாங்கப்பா. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கூட ஒத்துமையா வாழறதுக்காக மாப்பிள்ளைக்கு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த அந்த கடவுள் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக உன் மாமியாருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பாருமா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. அம்மாவை சாயந்தரம் ஃபோன் பண்ண சொல்றேன். சரிங்கப்பா. நான் அம்மாவையும் அக்காவையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா, ஜாக்கிரதையா பாத்து போமா. சரிங்கப்பா, வரேன்ப்பா. டேய், அதுக்குள்ள உன்னை யாருடா வர சொன்னா? ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. நான் பார்த்துருப்பேன்டா உன் வேலையை. அதெல்லாம் வேணாம்டா. இன்னும் எத்தனை வேலை தான் நீ பாப்ப? கொஞ்சம் நெஞ்சமா பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நந்தினிக்கு கூட மாட ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். அவங்க அம்மா வீட்டில் போய் பேசி அவங்க அம்மாவை கொஞ்சம் வர சொல்றா. இவ்வளோ தானே கேட்டேன். போனியா, பேசினியா? எதுவுமே தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னாச்சு உனக்கு? நான் பார்த்தேன், ஆனா உன்கிட்ட தான் சொல்ல மறந்துட்டேன். மறந்துட்டியா? சரி, என்ன சொன்னாங்க? வராங்களா இல்லையா? அது அது தெரியலடா. தெரியலையா? முரளி, என்ன பிரச்சனை? நான் கூப்பிட்டேங்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்களா? ஏண்டா, அவங்க பொண்ணு தானடா. என் மேல கோவம் இருக்கலாம். அவங்க பொண்ணு பார்க்க வரமாட்டாங்களா? சரி, நான் ஏதாவது சொல்லுவேன்னு பயம் இருக்கலாம். நான் தானே கூப்பிட்டு அனுப்பியிருக்கேன். அப்படியே வரமாட்டாங்களா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத விஸ்வா. எப்படிடா வருவாங்க? எப்படி வருவாங்க? நீயும் நந்தினியும் தனி கொடுத்தன வந்த முதல் நாளே உங்க அம்மா அவங்க அப்பா அம்மாவை என்னெல்லாம் அவமானப்படுத்தி நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்கல்ல. டேய், கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. அவங்களுக்கும் கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் இருக்கும்ல. உண்மையை சொல்ல போனா பணக்காரங்களை விட நடுத்தர வர்க்கத்துக்கு தான் சூடு சொரணை ஜாஸ்தியாவே இருக்கும்டா. ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மாக்கு தெரிஞ்சதானடா பிரச்சனை. சரிடா, உங்க அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டு போலான்னு நினைச்சு வந்தாலும் நந்தினி சும்மா இருப்பாங்களா? ஏன் அவன் என்ன சொல்ல போறா? அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா உன் அம்மாக்கு பிடிக்காதப்போ அவங்க இங்க வந்துட்டு போனாங்கன்னா நீ ஏதாவது சொல்லிடுவேன்னு நினைச்சு நந்தினி அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா? சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றேன்னா எனக்கு என்ன தெரியும்? டேய், இது உன் வாழ்க்கை, உன் குழந்தை, உன் ஒய்ஃபு. நீ தாண்டா பார்த்து அனுசரணையா நடந்துக்கணும். இங்க பாரு விஸ்வா, அவங்கள 1000 பேர் பாத்துக்கிட்டாலும் நீ அவங்கள பாத்துக்கிற மாதிரி வருமா? ஏதோ என் மனசுல பட்டுதுப்பா சொன்னேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு 2 நாள் ஆச்சுல்ல. இன்னும் ஏன் உங்க அம்மா உன்னை பார்க்க வரல? நீ அவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லல. சொல்லலையா? ஏன்? ஏன் வம்பா?
இது தெரிஞ்சதுன்னா அவங்களால தாங்க முடியாது. எமோஷனல் ஆகி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணுவாங்க. நான் ஏதோ ஐசியூவில் கிடக்கிற மாதிரி எனக்கு உடம்பு சரியாக போகிற வரைக்கும் என் கூடவே தங்கணும்னுவாங்க. இல்லை என்ன கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்னுவாங்க. இதெல்லாம் பிரச்சனைப்பா. அது பரவாயில்ல. இவங்க கூட சேர்ந்து தனி கொடுத்துன வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக கிளப்புவாங்க. அதை அவகிட்டே நேரடியாக வர சொல்லுவாங்க. பாவுண்டா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்னும் எதையெல்லாம் தாங்குவா சொல்லு. தெரியவே வேண்டாம். தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மச்சான், அவங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்க. அப்புறம் ஏன்டா அது அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டேங்கிற? விதி சுவாட்டி அடிக்குது. அதுவாக என்னைக்கு மேல பரிதாபப்பட்டு என்னை விட்டு போகுதோ அது வரைக்கும் இப்படிதான். சரி, இங்க வரு. ஒரு விஷயம் கேட்டுக்க. நான் நந்தினி மேல உயிரியே வச்சிருக்கேன். அவ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியணும். வெளியில யாருக்காவது தெரிஞ்ச அம்மாவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது உனக்கே நல்லா தெரியும். மறைமுகமா கூட என்னால் அதுக்கப்புறம் அவன் மேல அஃபெக்ஷன் காட்ட முடியாது. ப்ளீஸ். இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரிஞ்சதுனால தான் இது வரைக்கும் நான் அதை பத்தி யார்கிட்டயுமே பேசல. தேங்க்ஸ்டா. சரி, கொஞ்சம் என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? நேத்தே செக்கப்புக்கு வர சொன்னாங்க, போகல. கொஞ்சம் பெயினா இருக்கு காலையிலேருந்து. ஏய், இதெல்லாம் நீ முன்னாடி சொல்ல மாட்டே. நான் இதுக்கு தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன். சரி இரு, நான் போய் மேசன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ வலி எப்படி இருக்கு சார்? மேடம், நான் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட அக்கறையிலையும் பதட்டத்திலையும் என் வலி எப்பவோ போயிருச்சு. ஐ எம் வெரி சாரி சார். நான் சீரியஸா பார்க்கல. ப்ளீஸ் மேடம், பாவம் தெரியாம நடந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நீங்க திரும்ப திரும்ப சாரி கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம், நம்ம பில் செட்டில் பண்ணாம போக முடியாது. ஓ, நான் மறந்தே போயிட்டேன், சாரி. இருங்க நான் செட்டில் பண்ணிக்கிறேன். இல்ல மேடம், நான் பே ஐயோ, பண்ணிக்கிறேன். தப்பு பண்ணது நான் தான். நானே செட்டில் பண்ணிக்கிறேன். மேடம், ஏய், நீ என்ன பண்றீங்க? மாமா, அது அதை வந்து நான் சொல்றேன் சார். என் பேரு மதன். நான் ஒரு பிரைவேட் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஹாய், ஐம் விஸ்வா. நான் ஒர்க் டென்ஷன்ல பைக்ல வந்துட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். சின்ன காயம்தான். அதுக்கு இந்த மேடம் ரொம்ப பதறி போய் என்ன கம்பல் பண்ணி கிளினிக் வரைக்கும் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 100 தடவை மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டரா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு சாஃப்ட் கார்னரான பொண்ணான்னு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் சந்திச்சதே இல்லை சார். இல்ல, அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். பேசிக் கேரக்டர் அது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா. அதுவும் அவளால யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவ்வளவுதான். 4 நாளைக்கு தூங்க மாட்டா, அதே புலம்பிட்டு இருப்பா. அப்படிதான் அவ. சார், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இவங்களை பத்தி இவ்வளவு க்ளோஸா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க இவங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவதா? என்னோட ஆமா, இவர் என் சொந்த மாமா. மாமா, முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல? ஐயோ, ஒன்றும் இல்லை, கையில் 2 நாளாக பெயின். என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அது கொஞ்சம் சைட்டில் வெயிட் தூக்குனேன். அது கொஞ்சம் பெயினாக இருக்குது. என்னன்னு தெரியல, சுளுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் பார்க்க வந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஒன்றுமே கிடையாது. சரி மாமா, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நான் இவரை டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். இல்ல, நான் இவரோட பைக் வேற வடபழனிலேயே இருக்கு. வடபழனி தானே, அந்த வழி தான் நாங்களும் போகிறோம். நான் ட்ராப் பண்ணிடுறேன். எதுக்கு நீ சுற்றிக்கிட்டு போகிறேன்? பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். சரி மாமா, நான் பில் பே பண்ணிட்டு வரேன். ஐயோடா, பில்லெல்லாம் நாங்கள் பே பண்ணிக்கிறோம். பெரிய மனுஷி ஆயிட்டா. சரி மாமா, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சரி, நீங்கள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பரவாயில்ல சார். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். மிஸ் கல்பனா பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தோணுது. உங்க அட்ரஸ் கிடைக்குமா? ஷியோர், 1 sec. கார்டு கடை இதா என்னங்க. தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் முரளி. சாரி, முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிசினஸ் பார்ட்னர் மதன். இனிமே உங்க 2 பேருக்கும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன். கண்டிப்பா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். இதை வந்துடுறேன். ஓகே, ஏதாவது வேணும்னா கூப்பிடுறா. வாங்க.
எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆயின்மெண்ட் தடவி விடணும். வச்சுட்டு போனா பாத்துக்கிறேன். என்ன உங்க பொண்டாட்டிய நினைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நர்ஸை நினைச்சுக்கோங்க. டைம் ஆயிடுச்சு, போய் படுங்க. சொல்லு சரண்யா, பணம் ஏதாவது கிடைச்சதா? சாரி நந்தினி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அப்படியா? என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பரவாயில்ல சரண்யா, நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏய் ஒரு நிமிஷம், நீ பேசாம உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாரு. இல்ல சரண்யா, அது சரியா வராது. பரவாயில்ல, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறேன். சரி, வச்சிடுறேன். நந்தினி, நீங்க இன்னும் தூங்கலையா? குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா? நீங்க போய் படுங்க, நான் கொண்டு வரேன். என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி கேட்கல, என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். ஓகே. இல்லங்க, இந்த விஷயத்த சொன்னா ஒண்ணு கோவப்படுவீங்க, இல்ல தர்ம சங்கடப்படுவீங்க. அதான் சொல்லாம மறைச்சேன். சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கம்பல் பண்றதுல எந்த பாயிண்ட்டும் இல்ல, எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏன் இப்படி யாரோ மாதிரி பேசுறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்த மறைச்சிருக்கவே மாட்டேன். நேத்திக்கு காலையில மாலதி அக்காவை கோவில்ல பார்த்தேன். அவர் புருஷனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு வழி தெரியாம ரொம்ப புலம்புறா. அவர் நமக்கு ஆகாதவரா இருந்தாலும் அவளுக்கு அவர் புருஷன், அவளோட குழந்தைக்கு அவர் அப்பா. அதான் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கா. 2 நாள் முன்னாடி உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு நம்ம வீட்டோட நிலைமையே மாறி போச்சு. இந்த நிலைமையில எதுக்குன்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். என்னது இது? டெபிட் கார்டு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. இல்லங்க, வேண்டாம். நீங்க எதுக்கு? இங்க பாரு, நான் ஒன்றும் சொந்தக்காரங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணல. நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட ஹெல்ப் பண்ணோம். அதுவும் ஹெல்ப் பண்ற நிலைமையில கடவுள் நம்மளை வச்சிருந்தான்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அவங்க சொந்தமா, பந்தமா, எதிரியா, அவங்களால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. நான் நல்ல மனசோட தான் ஹெல்ப் பண்றேன். வாங்கிக்கிறதும் வாங்கிக்காதும் உன்னோட இஷ்டம்.